தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதை தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் அங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதை தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்று ராமநாதபுரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பள்ளியின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பள்ளிக்கு விடுமுறை அளிப்பதை தலைமை ஆசிரியர்களே முடிவு செய்யலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. 3 நாளாக நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. கடல் பகுதி சீற்றத்துடன் காணப்பட்டதால் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் கடலோர பகுதிகளில் உள்ள மானாவாரி நிலங்களுக்குள் கடல் நீர் புகுந்தது. அங்கு 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. பள்ளி முடியும் நேரத்தில் பெய்த மழையால் மழை நீரில் நனைந்தபடி மாணவ மாணவிகள் வீடு திரும்பினர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலில் தொடர்ந்து 7 மணி நேரம் மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறுகள் போல் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாலை வேளையில் அடர் பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மலை சாலையில் ஊர்ந்தபடி சிரமத்துடன் பயணத்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுதினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பல்வேறு கருத்து கணிப்புகளின் தொகுப்புகளை CNN நியூஸ் 18 வெளியிட்டது. அதன்படி பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் என்றும், இதர கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABP மேட்ரிக்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 150 முதல் 170 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 முதல் 10 இடங்களை பிடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பிள் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 முதல் 12 இடங்களிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பிமார்க் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 160 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 130 முதல் 138 இடங்களும், இதர கட்சிகள் 6 முதல் 8 வரையிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 44 முதல் 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்களும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேட்ரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 42 முதல் 47 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 25 முதல் 30 இடங்களிலும், இதர கட்சிகள் 1 முதல் 4 இடங்கள் வரையிலும் வெல்லக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியேற்றக்கூடிய கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணியின் கை ஓங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணி 43 இடங்களையும், பாஜக கூட்டணி 27 இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கூடிய தைனிக் பாஸ்கர் இந்தியா கூட்டணி 36 முதல் 39 இடங்களிலும், பாஜக கூட்டணி 37 முதல் 40 தொகுதிகளிலும் வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளது.